வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம சிந்தனையாக ஞானக்களஞ்சிய பாடல் தொகுப்பு 2லேருந்து சுவாமிஜியோட பாடல் ஒன்று எடுத்துப்போம். 1678 பாடலாக கொடுத்துருக்காரு. பிறவியின் நோக்கம் வெற்றி பெற பெரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. என்ன நம்ம இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். மனிதனாய் பிறந்தவர்கள் எல்லோரும் வாழ்வில் மண்ணுலக பொருள் வளம் புலன் இன்பம் தூய்த்து புனிதமெனும் இறையுணர்வு பிறவி தொடர் போக்க பொருந்தியவர் உறவை உடல் ஆற்றல் உள்ளன. தனிப்பிரிவாய் சிலர் தெய்வ தொண்டேற்று உலகை தங்கள் விருப்பம் போல் ஒக்க தடம் மாற்றி விட்டார்கள். இனி என்ன இறையருளே அனைத்தியக்க ஆற்றல் எனும் நூலாய் வந்துள்ளது என்று பயன் காண்போம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. மனிதனாய் பிறந்தவங்க எல்லோருமே வாழ்வில் நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா மண்ணுலகில் பொருள் வளம் புலன் இன்பம் தூய்த்து மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருமே இந்த அனுபவத்தை நாம் பெற வேண்டும். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், பெற வேணும். இதுதான் இறை நீதி, இறை ஆற்றலோட சக்தி. அப்போ எல்லாருமே என்ன பண்ணுங்க, பொருளாக இருக்கட்டும் இல்லை புலனின்பம், இந்த 5 புலன்கள்னா எவ்வளோ துன்பம் இல்லைங்களா? அப்போ எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும். தூய்த்து புனிதமெனும் இறை உணர்வு பிறவி தொடர் போக்க. அப்போ இதெல்லாம் நம்ம அனுபவிக்கணும் புலன்கள் மூலியமாகவும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த புனிதமான இறை உணர்வு நம்ம அடையணும் அப்படின்னா அதை அடைஞ்சாதான் பிறவி தொடர் போக்க முடியும். பிறவி எடுத்ததே பார்த்தீங்கன்னா பிறவி பெருங்கடல் நீந்தாதான் இறைவனடி சேராதான்னு திருவள்ளுவர் சொல்லிட்டார். அப்போ பிறவி எடுத்ததே நம்ம பார்த்தீங்கன்னா இறைவனை அடைவதற்காக தான். அப்போ பொருந்தியவர் உறவை உடல் ஆற்றல் உள்ளன. இது போல் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட குரு மகான் போல சில முன்னோர்கள் ஆன்மீகவாதிகள் இருக்கிறாங்க. அவங்கள நாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இப்போ நாம் உணர்ந்துட்டோம் அப்படின்னா நாம் அடுத்து நம்ம பின்னாடி வர சங்கதிகளுக்கும் உலகத்தில் கூடிய அன்பு உள்ளவங்களுக்கும் நம்ம என்ன பண்ணுறோங்க, நம்மளோட வாழ்க்கை அனுபவத்தை விட்டு செல்கிறோம். அப்போ விட்டு செல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை அவங்க உணர்ந்து கொண்டு எடுத்துக்கொள்வார். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் இறையாற்றல் கொடுத்து கொண்டு தான் இருக்கும். அந்த அனுபவம் தான் மற்றவர்களுக்கு பாடமாக மாறும். தனிப்பிரிவாய் சிலர் தெய்வ தொண்டேற்று உலகை. சில பேர் என்ன பண்ணுறாங்க, தனியாக ஆரம்பித்து தெய்வம் அதான் மதங்களாக பிரித்து தான் அப்படி தான் இருக்கும் பொழுது. ஏன்னா ஆரம்பத்தில் எல்லா மனிதர்களும் ஒன்றா தான் இருந்திருப்பாங்க. அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு அந்த தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கக்கூடிய பொருளை வச்சு அங்கே சாமி கும்பிட்டு அவங்க இறைவனை கும்பிட ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ இயற்கையை முதல்ல வணங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இயற்கை அப்படின்னாவே பார்த்திங்கன்னா அதை முதல்ல சூரியனை பார்த்துருப்பாங்க, சூரியனை வணங்கியிருப்பாங்க, காற்று, இப்படி எல்லாமே பஞ்சபூதங்கள், இப்படி எல்லாத்தையுமே உணர ஆரம்பித்து அதை உணர்த்ததுக்காக தான் சிலை வடிவமாக பிள்ளையார், முருகர் இப்படி எல்லாருமே வச்சாங்க. அப்போ வச்சது என்ன ஆச்சு அப்படின்னா அந்தந்த சூழ்நிலைக்கு தெய்வ கடவுளாக மாற்றம் பெற ஆரம்பிக்கிறது. அது என்னாச்சு அப்படின்னா அது தனிப்பிரிவாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சில பேர் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அதுபோல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விலக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எல்லாரும் ஒரே தாய் மக்கள் தான். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டர் போய் எனக்கு இந்த ரத்தம் ஏற்றாதீங்க, முஸ்லீம் இது வேணாம், கிறிஸ்டின் இது வேணாம், இந்து இது வேணாம்னு சொல்கிறோம். இல்லை ஒரு ஸ்கூலில் போய் படிக்கிறோம் அப்படின்னா எல்லா குழந்தைங்களும் ஒன்றா தான் படிக்கிறாங்க. இதை நம்ம தனிப்பிரிவாக பார்க்க முடியாது. அதுபோல் தான் மனிதனாக பிறந்தவங்க எல்லாருமே ஒன்று தான். ஆனால் என்ன பண்ணுறாங்க, அது பிரிவியாக அவங்க உணர்ந்தது வேறு மதவாதிகள், ஆனால் இவங்க உணர்ந்தது வேறு. அதுவும் சொல்கிறாங்க, தங்கள் விருப்பம் போக்க தடம் மாறி விட்டுறார்கள் அப்படின்னா கேட்ட நாம் அவங்க எந்த நிலையில் இப்போ ஒரு விஷயம், புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமின்னு சொன்னது புத்தர். ஆனால் எல்லோரும் என்ன பண்ணாங்க, புத்தரை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் புத்தர் என்ன சொல்கிறாரு, புத்தம் சரணம் கச்சாமின்னா ஒவ்வொரு மனிதர்களும் இறை சக்தி இருக்கிறது என்பதை உணர்த்துறதுக்காக தான். சங்கம், அதான் சுவாமி சொல்ல, தங்கம் செய்யாததை சங்கம் செய்யுவார். அப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க, எல்லோரும் சேர்த்து வச்சு நம்ம ஒரு இணைப்பாக தவம் பண்ணும்போது கூட்டு பிரார்த்தனை, கண்டிப்பாக கூட்டு பிரார்த்தனையே நல்ல பலனுக்கு வரும்போது நல்ல ஒரு தவத்தில் இருக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வரும். அதுதான் சொன்னார். அப்போ தர்மம் என்பது தலை காக்கணுவாங்க பாருங்க பெரியவங்க, அதுதான் சொன்னார் புத்தர். ஆனால் என்ன பண்ணாங்க, இது ஒரு இயக்கமாக வர ஆரம்பிச்சு. இது போல் தான் புரிஞ்சிக்கல அவங்க எந்த நிலையில் இருந்து மனநிலையிலிருந்து எழுதுனாங்கன்றதை நம்ம புரிஞ்சிக்கணும். அப்படின்னா நாம் தடம் மாற மாட்டோம்.
அப்போ எல்லாமே இறைவனை அடைவதற்காக தான் என்று உணர்ந்துக்கிறோம். அப்போ அதான் சுவாமி சொல்கிறார் லாஸ்ட்டாக 2 வரியில், இனி என்ன இறையருளே அனைத்து இயக்க ஆற்றல். ஆமாம் தானே, எல்லாத்துக்குள்ளே இருக்கிறதே இந்த இறை சக்தி தான். எனும் நூலாய் வந்துள்ளோம் ஏற்று பயன் காண்போம்னா நூலாய் அங்கே இறையில் ஆரம்பித்து அந்த மணியெல்லாம் கோர்த்து வரும் பாருங்க. அந்த ஒரு சில மணிகளை இல்லை ஒரு மாதிரி ஒரு பூக்களை நம்ம போகும்போது நம்ம மாலையாக மாறும். தனித்தனியே இருக்கக்கூடிய அந்த பூக்களை நம்ம இப்படி ஒன்றா சேர்க்கும் போது என்ன ஆகுதுங்க, மாலையாக மாறும். அப்போ மாறும்போது என்ன நடக்குது, அங்கே ஒரு ஒரு கோர்வையாக வரும். அது போல தான் நாம் நூலாக ஆரம்பித்த அந்த பிறவியில் இறைநிலையில் ஆரம்பிச்சது இதுவரைக்கும் நமக்குள்ளே இயங்கி கொண்டு இருக்கிறது. அப்போ நாம் ஒரு நூலாய் வந்துள்ளோம். அதில் ஏற்று நூலாய்ன்னு சொல்லி இந்த இடத்துல 2 விதமாக, ஒன்று கோர்த்து வருகிறோம், ஒன்று படிப்பறிவின் மூலமாக புரிந்து கொள்கிறோம். ஏற்று பயன் காண்போம் அப்படின்னு தான் சுவாமி இதில் விளக்கம் கொடுத்துருக்காரு. இன்னும் விளக்கம் தெரிஞ்சால் நம்ம பேசி உணர்ந்து கொள்ளலாம். இதை பற்றி நீங்கள் எதாவது கமெண்ட் போடுறதாலும் போடுங்க, லைக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். அப்போ பிறவின் பெருநோக்கம் என்ன அப்படின்னா வெற்றி பெறும் வாழ்க்கை தான் வாழ்வதற்கு என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து நல்ல அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் நாம் சந்திப்போம், ஒரு கவிதையோடு சிந்திப்போம்.